லஹாக் இப்னு கைஸ் என்றவர் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற டைமில் சிறிய வயது நபித்தோழர். பின்னால் உமையா ஹிலாஃபத்தில் எல்லாம் மிக முக்கியமான படைத்தளபதியாக இருந்த நபித்தோழர்கள் ஒருவர். சொல்லப்போனால் இவர் வந்து என்னது, அதாவது போலீஸ், அதாவது அந்த அந்த நடவடிக்கைகளில் இவர் வந்து முக்கியமான ஒரு தளபதியாக சொல்லுவாங்க. லஹாக் இப்னு கைஸ் ஃபாத்திமா பின்த் கைஸுடைய சகோதரர். இவர் சொல்றாரு, லவ் சும்து ஸனா குல்லஹா, நான் வந்து, அதாவது மூணாவது அசர் இது, நான் முழு வருடமும் நோன்பு பிடித்தாலும் மாசும் துல் யௌமல்லதி யுஷக்கு ஃபிஹி மின் ரமலான், இது ரமலானா இல்லையாண்டு சந்தேகிக்கப்படுகின்ற நாளில் நான் நோன்பு பிடிக்க மாட்டேன். நான் முழு வருஷம் நோன்பு பிடிக்கிறேன், 356 நாள் ஹிஜ்ரியில் 356 நாள் நான் நோன்பு பிடிக்கிறேன். ஆனால் நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு சந்தேகம் வர நாள் இருக்குதே, அதில் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நோன்பு பிடிக்க மாட்டேன். சந்தேக நாளில் யௌமு ஷக்கில் நோன்பு பிடிக்கலாமா இல்லையான்றது ஒரு மசாலா, பிரபல்யமான மசாலா அந்த காலத்திலிருந்து. சிலர் வந்து நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு அந்த ஒரு சந்தேகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ரமலான் மனைவிட்டு தப்பி போய்விடக் கூடாது என்பதற்காக நோன்பு பிடிச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் பல நபித்தோழர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு சந்தேகிக்கப்படுகின்ற நாளில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு என்ன செய்து விட்டார், அதாவது ரசூலுல்லாஹ்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் சொன்னார்கள். அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் லஹாக் இப்னு கைஸ் சொல்றாரு, நான் முழு வருடமும் நோன்பு பிடிச்சாலும் சரி அந்த நாளில் என்ன செய்ய மாட்டேன், நோன்பு பிடிக்க மாட்டேன். சரி, யௌமு ஷக்கண்டா என்ன? யௌமு ஷக்கண்டா இன்றைக்கு ஷாபான், நாளைக்கு ரமலானா இல்லையான்றது தான் சந்தேகத்துக்குரிய நாள். சிலர் என்ன போட்டுறாங்கன்னா, நோட்டீஸே அடிச்சிடுறாங்க, நாளை பெருநாளா இல்லையான்றது சந்தேகக்குரிய நாள், நாளைக்கு யாரும் நோன்பு பிடிக்க கூட ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அது யௌமு ஷக்கல்ல, அது வந்து யௌமு ஷக்கல்ல, அப்படி யாரும் சொல்லலை, எந்த இஸ்லாமியரும் சொல்லல. யௌமு ஷக்கண்டா ஷாபான் மாசத்துல கடைசி, நாளைக்கு ரமலானா இல்ல ஷாபான் மாசத்துல கடைசியா, நாளைக்கு முதலாம் நோன்பா இல்லையா என்று சந்தேகம் வருகின்ற நாள் இருக்குதே, அதுல அவரவர்களுடைய இஜ்திஹாதுக்கு அடிப்படையில் நாளைக்கு பிறை தென்படவில்லை என்று நீங்க உறுதியான பின்னால ஒருவேளை பிறையா இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு நோன்பு என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது என்றதான் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது சொல்லுது. ஒருவருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு நாளைக்கு பிறை கண்டாச்சு நோன்பு தானண்டா, அவர் கட்டாயம் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். அடுத்த வர்ற சந்தேகத்தை அதில் சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர்கிட்ட நாளைக்கு நோன்பு இல்லை என்று கன்ஃபார்ம் ஆன பின்னால இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இருந்தா, இந்த மாதிரி ஒருவேளை இருந்தால் என்று சொல்லி யார் இந்த சக்குடைய நாளில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு என்ன செய்து விட்டார், மாறு செய்து விட்டார். நாளைக்கு பெருநாளா இல்லையா என்ற நாள் அல்ல, நாளைக்கு நோன்பா இல்லையா என்ற நாள் மட்டும் தான் இது. இதில் தான் லஹாக் இப்னு கைஸ் சொல்றார், நான் என்ன செய்ய மாட்டேன், முழு வருடமும் பிடித்தாலும் கூட அன்றைக்கு நாள் என்ன செய்ய மாட்டேன், நான் நோன்பு பிடிக்க மாட்டேன். இதை சொன்னது யார், நபித்தோழர் லஹாக் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு.